ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுல பெரிய பிரச்சனை என்ன இருக்கு? ஆண்மை தன்மை போகலாம், தற்கொலை எண்ணங்கள் வரலாம், இதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மெடிசன்ஸ் உங்க உடம்பை எப்படிலாம் பாதிக்க போகுது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிஸ்க் எடுத்து பண்ணியே ஆகணும். நாங்கெல்லாம் பண்ணலையா? ரிசல்ட்டையே நான் 2 டேமா பிரிக்கிறேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுல பெரிய பிரச்சனை என்ன இருக்கு? சைடு எஃபெக்ட்ஸ் தான் பெரிய பிரச்சனை. என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் சார்? ஆண்மை தன்மை போகலாம், தற்கொலை எண்ணங்கள் வரலாம், ஆண்களுக்கு பெண் மார்பகம் மாதிரி பிரச்சனை நிறைய வரலாம். ஹெச்டி பண்றதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா சார்? கண்டிப்பா இதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு இஷ்யூஸ் வச்சுட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிஸ்க் எடுத்து பண்ணியே ஆகணுமா? நாங்கெல்லாம் பண்ணலையா? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில உண்மைகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு பண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த உண்மைகளை இந்த வீடியோல வெளிப்படையா நான் வெளிப்படுத்த போறேன். தயவு செய்து வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின டெப்த்தான வீடியோவாக இது அமைய போகுது. அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் 3 விதத்தில் நீங்கள் தெளிவுபட வேண்டியது முக்கியம். ஒன்று டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. 2வது சேஃப்டி, பாதுகாப்பானதாக இருக்கா. 3வது ரிசல்ட். நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் 3வதா ரிசல்ட்டை வைக்கிறேன். ஆனால் பொதுமக்கள் பண்ணுற பெரும் தவறு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை வைக்கிறீங்க. பட் அந்த ரிசல்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்குமா? அந்த ரிசல்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பின் விளைவுகளை உங்களுடைய உடல் தாக்கு பிடிக்க போகுது, மெடிசன்ஸ் உங்கள் உடம்பை எப்படிலாம் பாதிக்க போகுது, அதை எடுக்கலாமா, இல்லை மெடிசன் எடுக்கணும்னா என்ன மாதிரியான டெஸ்ட் நீங்கள் எடுத்துருக்கணும், பேலன்ஸ் பண்ணணுங்கிற விஷயத்த உங்களுக்கு நீங்கள் கற்பிச்சிருக்கிறீங்களா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் அதை தவிர்த்திருந்தாலும் ஒரு கிளினிக்ல வாரீங்கன்னா அதை கிளினிக்ல உள்ள மக்கள் வெளிப்படையா சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கு. ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது சாதாரணமா முடி பிரச்சனை, முடின்னு சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, நீங்க போட்டுக்கங்க, அது பத்தின பிரச்சனை தவிர வாழ்வியல் பிரச்சனை கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரிசல்ட்னு பாக்குறீங்க. ஒரு கிளினிக்னு ரிசல்ட் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் மாசம் ரிசல்ட், செகண்ட் மாசம் ரிசல்ட், 6 மாசம் ரிசல்ட், இது பாருங்க சூப்பர் ரிசல்ட், ரைட். இதை பார்த்தோன்னா ஒரு முடிவுக்கு வாரீங்க, ஓகே இங்க சூப்பர் அப்படின்னு. இங்க தான் தவறு நடக்குது. ரிசல்ட்டையே நான் 2 டேமா பிரிக்கிறேன். ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் அண்ட் லாங் டேர்ம் ரிசல்ட். ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் அப்படிங்கிறது ஹெவி மெயின்டெனன்ஸ் தேவைப்படக்கூடிய ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படி இருக்கு, கண்டிப்பா இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. லாங் டேர்ம் ரிசல்ட் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க வாழ்வியல் நடைமுறைகள்லயே அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சத்தான சாப்பாடுகளை சாப்பிட்டா கூட ஒரு 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட முடிகள் நல்ல ஆரோக்கியமாவே உங்க உடம்புல நல்ல டென்சிட்டியோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது. அதைத்தான் பார்த்து நீங்க ஏமாறுறீங்க. அப்ப ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டுக்கும் லாங் டேர்ம் ரிசல்ட்டுக்கும் வித்தியாசம் என்னங்கிறத தான் இந்த வீடியோல நான் வெளிப்படுத்த போறேன். தட்ஸ் கால்ட் டிரான்ஸ்பரன்சி. இந்த வீடியோ முழுக்க என்னுடைய வெளிப்படைத்தன்மை தான் பார்க்க போறீங்க. ரொம்ப தெளிவா முடிவெடுங்க. ஸோ இங்க ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது ஏன்னு சொல்றேன். இந்த ஃபெனஸ்ட்ரேட் அண்ட் நியூட்டாஸ்ட்ரேட் அப்படிங்கிற மருந்துகள் ரெண்டுமே முடி வளர்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் கிடையாது. ஆண்களுக்கு விதப்பை பிரச்சனைப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி சரி பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ்ல ஃபெனஸ்ட்ரேட் அப்படிங்கிற டேப்லெட் கண்டுபிடிக்கிறாங்க, நியூட்டாஸ்ட்ரேட் அப்படிங்கிற டேப்லெட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சது பின்னாடி பாக்குறாங்க, இது கூட சேர்ந்து முடியும் நல்லா வளருது, வழுக்க தலையிலேயே முடி வளர்றத பாத்தீங்க. அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டரோன் அப்படிங்கிற ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் பண்றதுனால உங்களுக்கு முடி சூப்பரா வளருதுங்கிறத விஷயம், ரைட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் இந்த ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடிய ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ தான் முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஒருவருடைய தலை அளவு, ஒரு பால்டு, ஒரு 6th 7th கிரேடு பால்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆவரேஜா அளவு ஏரியா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 700 சதுர சென்டிமீட்டர்ல இருந்து 800 சதுர சென்டிமீட்டர் அந்த ஏரியா சர்க்கிள் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஏரியாவுக்கு பால்டு விடும். ஸோ 1 சதுர சென்டிமீட்டர்ல டென்சிட்டி ஒரு 30 இல்லை 28, அதிகபட்சம் 40 வச்சுக்கோங்க. 1 சதுர சென்டிமீட்டர்ல ஒரு 30 வைக்கணும், 30 முடிகளை தான் வைக்கணும். வச்சாதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் டென்சிட்டி குறைஞ்சு ஒரு பெட்டரான ஒரு சாட்டிஸ்ஃபையான ரிசல்ட்டை ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுக்க முடியும். இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஆளுடைய உடல்ல டிஹெச்டி ரெசிஸ்டன்டான வேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை பின்னாடி தென் தாடி 2 தான் உருப்படியான வேர்கள். மற்ற இடத்துல எல்லாம் வேர்கள் பெரிய ரிசல்ட் தர்றதில்லை, அதனால நாங்கள் கணக்கில் எடுக்கிறது இல்லை. ஸோ ஒரு டைம் பண்றீங்க. காமனா இந்தியன்ஸுக்கு
4500 இருந்து 5000 வேர்கள் எடுக்கிறதுங்கிறது பாசிபிள். எல்லாருக்குமே மேக்ஸிமம் பண்ண முடியும். ஒரு 95% வச்சுக்கலாமே. அதுக்கு மேல எடுக்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரேரா சில பேருக்கு இருக்கும். அப்ப பொதுவா 4500 வேர்களை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 4500 வேர்களை ஒரு 700-800 சதுர சென்டிமீட்டர் தேவைப்படக்கூடிய ஏரியால எவ்வளவு வைக்க முடியும் நீங்க திங்க் பண்றீங்க? அதிகபட்சம் பாதிக்கு மேல ஒரு 50% இல்ல 60 அதிகபட்சம் கவரேஜ் பண்ணி வச்சா ஒரு 70% வைக்கலாம். மிச்சம் பின்னாடி ஏரியாலாம் கேப் விட்டு தான் ஆகும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடிலாம் பால்டு கவரேஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு அந்த நெகட்டிவான இம்பாக்ட் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சில மக்கள் எந்த பிரச்சனைக்குள்ளாகிறாங்க அப்படின்னா, சரி இருக்கிற ஹேரை கால்குலேட் பண்ணி நேச்சுரல் ஹேர் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபெனஸ்ட்ரேட் ஆர் டியூட்டாஸ்ட்ரேட் மாதிரியான மாத்திரைகளை அதிகப்படியான கொடுத்து நேச்சுரல் ஹேரை ரிசல்ட்டாக காமிச்சிடலாம் 6 மாதம் 7 மாதத்துலங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நேச்சுரல் ஹேர் உங்களுக்கு இருக்கு, அதை சூப்பராக வளர வைக்கிறதுக்கு டியூட்டாஸ்ட்ரேட் ஃபெனஸ்ட்ரேட் மாத்திரைகள் கொடுக்கப்படுது. ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டிஹெச்டி பிளட் லெவல் டெஸ்ட் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்றாங்களா? 1 இயர் ஒன்ஸ் உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கான்னு டெஸ்ட் எடுக்கணும், அதை சொல்றாங்களா? ஆண்மை தன்மை பறிபோயிடலாம், ப்ராப்பரா டெஸ்ட் எடுத்து உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி செக் பண்ணி தான் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் அவங்களோட வெளிப்படுத்தப்படுதாங்கிறதா கேள்வி. இது ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டா நான் கருதுறேன். ஏன்னா கண்டிப்பா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முன்னாடிதான் ஹைஃபை மக்கள் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே பி கிரேடு கஷ்டப்பட மக்கள் கூட பண்றாங்க. இப்போ கஷ்டப்படுற மக்களுக்கு எப்படி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ ஹெவியாக பண்ண முடியும்? 6 months ஒன்ஸு கரெக்டாக ஷெடியூல் போட்டு இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும், இந்த டேப்லெட்லாம் ப்ராப்பராக எடுக்கணும். ஒருவேளை ஆண்மைத்தன்மை குறைஞ்சிட்டுனா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் எடுக்கணும். இதே மாதிரியான ஷெடியூலில் அவங்களால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த பெரிய பிரச்சனை. ஓப்பனாக சொல்ல போனால் ஃபுல் பால்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலே 2 முறை ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும். ஏன் இப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முறை பண்ணும்போது ஃப்ரண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் ஒரு அளவு வந்து கவரேஜ் பண்ணுவாங்க. கவரேஜ் பண்ணி ஹெவி டென்சிட்டியா பேக்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணலாம்? ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 40 இருந்து 45 வேர்கள் வர்ற மாதிரி பார்ப்பாங்க. பின்னாடி போக போக 30 அந்த ரேஞ்சுக்கு கீழே குறைய மாட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல 6 monthsக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா பண்ணாட்டியும் கூட உங்களுக்கு முடியின் வேர்கள் ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைஞ்சு சத்து குறைஞ்சாலும் கூட டென்சிட்டி கொஞ்சம் குறையுமே தவிர ஹேர் லாஸ்ன்னு ஹெவியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. லாங் டேர்மா லோ மெயின்டெனன்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பண்ணி முடிக்கிறீங்க. ஆஃப்டர் 1 இயர் திரும்ப நீங்க பின்னாடி பண்ண வேண்டிய கட்டாயம் நிச்சயமா இருக்கு. ரியாலிட்டி அதுதான். ஸோ நீங்க ஹெவியான டேப்லெட்டு, ஹெவியான டெஸ்ட்டு, தென் ரிஸ்க்கு இதையெல்லாம் நோக்கி போறேன், என்னால பாதுகாத்துக்க முடியும் என்னைய அப்படி நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க நேச்சுரல் ஹேரை மட்டும் பேஸ் பண்ணி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை சுற்றி கவர் பண்ணி நீங்க யூ கேன் கோ. இது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க இல்லை நான் வந்து ஃபுல் பால்டாக இருக்கேன், எனக்கு வந்து டிலே ஆனாலும் பரவாயில்ல, பார்ட் பை பார்ட்டாக பண்ணிக்கிறேன், ஹெவி டென்சிட்டியாக வேணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தால் ஓகே தான் அப்படி நினச்சிங்க அப்படின்னா 2 டைம் பண்ணுறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபெனஸ்ட்ரேட் டேப்லெட் ரொம்ப மோசமானது, நீங்க போடாதீங்க அப்படி சொல்றதே இல்லை. ரொம்ப சிம்பிள். அதனுடைய அடிப்படை வெளிப்படை தன்மையை புரிஞ்சுட்டு பயன்படுத்து. அதை பத்தி கொஞ்சம் உட்கார்ந்து ஆன்லைன்ல படிங்க. இதனுடைய பின்விளைவுகள் என்ன, பின்விளைவுகள் வராமல் இருக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இதனுடைய டெஸ்ட்டை வந்து நம்மளால மாசம் 6 months ஒன்ஸ் எடுக்கிறது எவ்வளவு காஸ்ட் ஆகும், அந்த காஸ்ட்டை பூரா பேலன்ஸ் பண்ண முடியுமா, எத்தனை வருஷத்துக்கு என்னால் தொடர்ச்சி அதை எடுக்க முடியும், உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியில ஏதாவது டிப்ரெஷனை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஆண்மைத்தன்மை பிரச்சனையை ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இதையெல்லாம் கணக்கு எடுத்துக்கொண்டு இந்த 2 டைப்ல எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ சிகிரா பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் லோ மெயின்டெனன்ஸ் லாங் லாஸ்டிங் ரிசல்ட். தட் மீன் நீங்க வாரீங்க அப்படின்னா முடிந்த வரை நாங்கள் ஃபெனஸ்ட்ரேட்டை அவாய்ட் பண்ணுவோம், டியூட்டாஸ்ட்ரேட்டை அவாய்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. சில கேஸில் சில பேர் மெனக்கடலாக கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு வெளிப்படை தன்மையோட சேஃபோட வழங்குறது உண்டு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான தகவலாக இருந்திருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி. நான் உங்கள் சந்திரன்.